ப்ராடக்ட்டோட இன்கிரீடியன்ட்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதே தான். ப்ராடக்ட் பேஜில் இருந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணால் அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதே இதுதான். இதில் வந்து ப்ராடக்ட்டோட இருக்கும். இப்போ என்ன ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் எடிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஆப்ஷன் இருக்கும். ப்ராடக்ட் இன்கிரீடியன்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்லோடு இமேஜ்னு இருக்கும். இதில் வந்து இப்போ இது ஒரு ஃபோட்டோ. இப்போ நீங்கள் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணணுமோ நீங்கள் ஃப்ரீ பிக்கோ இல்லை எதுலையாச்சும் நீங்கள் எடுத்துட்டு அதை நீங்கள் அந்த நான் சொன்னேன்ல மீடியா ஃபைல் அதுலேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து நிறையா இமேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜஸ்லாம் இதில் தான் இருக்கும். இந்த இமேஜஸ் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதில் வந்து டைட்டில் நம்ம கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் நெட் ஹேபிட்டில் காட்டியிருந்தீங்களா அதே மெத்தட் தான் இங்கே. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஏதாச்சும் நீங்கள் இதில் நீங்கள் எழுதிக்கலாம். எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதே மாதிரி உங்ககிட்ட எத்தனை இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டைட்டில் கொடுக்க போகிறீங்க. இதில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களோ டிஸ்கிரிப்ஷனாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். வேணும்னா நீங்கள் டிலீட் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிடும் அது ஃபுல்லாகவே. இப்போ இது ஒன்று நான் கொடுத்துருக்கேன். கொடுத்தக்கப்புறம் நான் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே அப்டேட் நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் மறந்துடாமல் அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்தக்கப்புறம் தான் உங்களுக்கு சேவ் ஆகும். அப்டேட் ஆகணும்னா நீங்கள் இப்போ இந்த ப்ராடக்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராடக்ட்டில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அது அப்டேட் ஆகிருக்கும்.